ஹாய் வேலூட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு அப்படியே ரூமில் இருந்தேன். ரூமில் இருக்க போகல எங்களோட அருகம் நானா ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருந்து சொன்னார், தம்பி பசிக்குது சரி போவோமா அப்படின்னு கேட்டார். சொன்னேன் சரி ஓகே வாங்க போவோம், மலையாள ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே தான் போயிட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நடந்தெல்லாம் போகலம்மா, என்னென்னு சொன்னால் அப்படி வெயில் அதை சுற்றி கயானில் டாக்ஸியோட போட்டு போயிட்டு கொண்டிருக்கிறோம். ஓகே ஒரு மாயா வந்துட்டோம். இப்போ வந்து இறங்கிட்டோம். நாங்கள் இறங்கி நாங்கள் தின்றதுக்கு போகணுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அருகம் நான் சொன்னார், தம்பி கொண்டை வெட்டணும் அப்படின்றாரு. நான் சொன்னால் அப்போ கொண்டையை வெட்டிட்டு தின்றதுக்கு போவோம் அப்படின்ட்டேன். இப்போ அவர் உள்ள கொண்டை வெட்டி கொண்டிருக்கிறாரு. மலையாள ரெஸ்டாரண்ட் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போமேண்ணா என்ன ஆகிக்குது. ஏன்னா இப்போ சரியாக 6 மணி ஆக போகுது. என்ன ஆகிக்குது 6 மணிக்கு எப்படி வெளிச்சண்டு பாருங்கள். இங்கே இப்போ இருட்டாவது, அதாவது ராவாகுறே வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, 7:30 அந்த மாதிரி ஆகுது ராவாகுறதுக்கு. சரி ஓகே என்ன ஆகிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு. ஆர்டர் பண்ண மீன்ஸ்னா தோசை தான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். என்னோட தோசையும் சாம்பார் க்ரீன் சட்னி எல்லாம் வந்துட்டு தின்னுவோம் வேணா. தோசை எத்தனைக்கு ஒரு செட்டுக்கு 1 2 3 தோசை, க்ரீன் சட்னி, சாம்பார். அவர் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டார், பசி தான். அந்த சிக்கன் 65 வந்துட்டு சிக்கன் 65 வந்துட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னியோட பார்ப்போம். அவரும் தின்றாரா காட்டுறாரு. க்ரீன் சட்னியோட நல்லா சாம்பார். நல்லா ஒரு ஃப்ரை சிக்கனோட போட்டு ஓகே ஒரு மாயா தோசையை முடிச்சாச்சு. இப்போ அடுத்து பரோட்டா வந்து பரோட்டா வித் சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை, தோசை. இதே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தோசை விட பரோட்டாவோட இந்த சிக்கன் கிரேவி தின்றது தான் சட்டப்படி ஆகி. உண்மைக்குமே மசாலாலாம் சட்டப்படி ஆகி. தின்றுட்டு நாங்கள் அப்படியே இப்போ வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து ஒரு சாய் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு அப்படியே ரூமுக்கு போகிறதுக்கு தான். இந்த ஃபெஸ்டிவல்